இப்பொழுது எழுத்து மூலமாக வந்திருக்கும் கேள்விகளை நாம் துவங்குவோம். மேஜையின் மீது இருக்கும் 2 பாட்டில்களில் ஒன்று டாக்டர் வில்லியமுக்கும் மற்றொன்று டாக்டர் ஜாகீருக்கும். இப்பொழுது பாட்டிலை அவர்கள் பக்கம் திருப்புவோம். அதில் இருக்கும் கேள்விகளை அவர்களே எடுத்து அதற்குண்டான பதில்களை கூறுவார்கள். பாட்டில்களை அவர்கள் பக்கம் வைக்கிறோம். கேள்விகளை அவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். என்ன கேள்வி வருகிறதோ அதற்கு மட்டும் தான் பதில் தருவார்கள். முதல் கேள்வி டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கு. அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகீர் நாயக்குக்கு. நாம் கேள்விகளை முதலிலே எடுத்து வைத்துக் கொள்ளலாம், காரணம் நமக்கு நேரம் பற்றாக்குறையாயிருக்கிறது. டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்களுக்கு முதல் கேள்விக்கான பதிலை சொல்வதற்கு சற்று நேரம் கொடுக்கலாம். நான் கேள்வியை படிக்கிறேன். ஆனால் அதற்கு முன் ஒரு விஷயம், எல்லாம் தண்ணீரிலிருந்து உருவானது என்பது பற்றி. இது சாதாரணமாக நமது கண்ணுக்கு படுகின்ற விஷயம்தானே? இதில் அற்புதம் என்ன இருக்கிறது? ஒரு சிறு பூச்சியை நசுக்குகிறோம் என்று வையுங்கள், அதிலிருந்து வருவது நீர்தானே? ஆதி ஆகமத்தில் உள்ள முரண்பாடுகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லையே டாக்டர் கேம்பல். படைப்பு பற்றியெல்லாம் அதில் வருவது சுத்த அபத்தமே அல்லவா? பைபிள் விஞ்ஞானத்திற்கு முரண்பட்டது, இறைவனின் வார்த்தைகள் அல்ல என்பதற்கு இது போதாதா? இதில் சில பிரச்சனைகள் உண்டு என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் பார்க்கிறேன். இது எனக்கு மிகவும் முக்கியமானது. அதாவது தீர்க்கதரிசிகள் மற்றும் சீடர்களை அடிக்கல்லாக கொண்ட ஒரு கட்டமைப்பினுடைய மூலக்கல்லை இயேசு. தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் செய்தார்கள், சீடர்கள் எழுதி வைத்தார்கள், தேவன் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி வைத்தார். உங்கள் கேள்விக்கு இது பதில் இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய விசுவாசம் கிறிஸ்து மீதுதான். அவரையே என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளேன். நன்றி டாக்டர் கேம்பல். அடுத்து டாக்டர் நாயக். மூலம் மற்றும் மொழிபெயர்ப்பு 2 வெவ்வேறு சொற்களாகும். இரண்டும் வெவ்வேறு அர்த்தங்கள் கொண்டது. ஆங்கிலத்தில் மூலம் என்பதும் மொழிபெயர்ப்பு என்பதும் ஒரு விஷயத்தை குறிப்பவை அல்ல. விஞ்ஞானபூர்வமாக மூலமும் மொழிபெயர்ப்பும் ஒன்றுதான் என்று நிரூபித்துவிட முடியுமா? தேவன் மோசேவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆங்கிலத்திலா வேதம் இறக்கினார்? இது நல்ல கேள்வி. மூலமும் மொழிபெயர்ப்பும் ஒன்றாக இருக்க முடியுமா? முடியாது. மூலமும் மொழிபெயர்ப்பும் மிக சரியாக இருக்க முடியாது. நெருங்கி வர முடியும். இது குறித்து மௌலானா அப்துல் மஜீத் தரியாபாதி சொன்னார்கள், மொழிபெயர்ப்பதற்கு மிக அதிக கவனத்தை ஈர்க்கின்ற நூல் உலகத்தில் குரான் தான். ஏனென்றால் குரானின் மொழி மிக சரளமானது, மிக உயர்வானது, கண்ணியமானது. அரபு மொழியில் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். ஆகவே திருக்குரானை மொழிபெயர்ப்பது மிகவும் கடினமான ஒன்று, சுலபமானதல்ல. ஆகவே மொழிபெயர்ப்பில் தவறுகள் இருந்தால் அது மனிதனின் குற்றம்தான். மொழிபெயர்க்கும் அந்த மனிதனின் தவறே அன்றி இறைவனின் தவறு அல்ல. பைபிள் ஆங்கிலத்தில் இறக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. பைபிள் ஆங்கிலத்தில் இறக்கப்படவில்லை. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் இருக்கின்றன. இயேசு கிறிஸ்து அலஹி வசலம் எபிரேய மொழியில் பேசினார், ஆனால் அதன் மூலம் கிரேக்கத்தில் தான் இருக்கிறது. பழைய ஏற்பாடு உண்மையான எபிரேய மொழியில் இப்பொழுது கிடைப்பதில்லை. இப்போது எபிரேய மொழியில் இருக்கின்ற பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. தற்போது இருக்கின்ற எபிரேய மொழி பழைய ஏற்பாடு, முதலாவது வந்த எபிரேய மொழி பைபிள் அல்ல. ஆகவே 2 பிரச்சனைகள். அதனால் பைபிளில் எழுத்துப்பிழைகள் உள்ளது. திருக்குரானோ அல்ஹம்துலில்லா முதலில் வந்த அரபு மொழியில் தான் இருக்கிறது. இதை நாம் அல்ஹம்துலில்லா விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கவும் முடியும். இயேசு கிறிஸ்து மற்றும் மோசேவுக்கு அருளப்பட்ட செய்திகள் குறித்த கேள்விக்கு எனது பதில், முன்னதாக நான் சொன்ன பதிலிலும் எனது பேச்சிலும் நான் சொல்லியிருந்தேன். எங்களது நம்பிக்கை திருக்குரானில் சூரா ராத் அத்தியாயம் 13 வசனம் 38 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வேதங்களை அருளியிருக்கிறான். குறிப்பாக 4 வேதங்கள், தோரா, ஜபூர், இஞ்சில் மற்றும் குரான். தோரா என்ற வேதமானது மூசா நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும், ஜபூர் என்ற வேதமானது தாவீத் அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும், இஞ்சில் என்பது இயேசு கிறிஸ்து அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும், மேலும் திருக்குரான் இறுதி இறை வேதமாக கடைசி இறை தூதரான முஹம்மது அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இருக்கும் பைபிள் இயேசு கிறிஸ்துவுக்கு அருளப்பட்ட இஞ்சில் அல்ல. நன்றி. நன்றி டாக்டர் நாயக். டாக்டர் கேம்பல். இன்னொரு கேள்வி இருக்கே. ஆமா, இன்னொரு கேள்வி இருக்கு.